அன்புரியர்களே, இப்பொழுது டெல் அபீப் நகரம் மிகப்பெரிய ஒரு சர்வதேச நகரம் இல்லையா? டெல் அபீப் நகரம் இப்பொழுது காசாவாக உருக்குலைந்து தோலும் எலும்புமாக அல்லது எலும்பும் தோலுமாக உள்ள சோமாலியா குழந்தைகள் போன்று காசா உருக்குலைந்தது போலவே இஸ்ராயேல் உருக்குலைந்து இருக்கிறான் பாவி. இதேவேளை இன்று குவைத் மீது தொடர்ச்சியான தாக்குதல்கள் அமெரிக்க தளங்கள் மீது நடைபெற்று வருகின்றன. மும்முனை தாக்குதல், தரை, வான், கடற்படை. இந்த ட்ரோன்கள் எல்லாமே ட்ரோன் தான், ஒருத்தர் அவங்களுக்கு உயிர் திருச்சா போவார். ட்ரோன்கள் மூலம் தொடர் தாக்குதல் நடைபெற்று வருகிறது. புதிய தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. அவங்க டூத் பிரம்ஸ் 30க்குள்ள இந்த தாக்குதல் நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம்ல, டூத் பிரம்ஸ் 30க்குள்ள வேவ் 30 அலை 30க்குள்ள வருகிறது. 2 இஸ்ரேல்காரங்க மோசம் போயிருக்கிறாங்க. அவங்கள காயவும் 10-12 வரும் என்று சொல்லப்படுது. இது ஒரு உடன் செய்தியாக வருவதால் நாளை அழிவை பற்றி சொல்லலாம். டெல் அபீப் மீது ஈரானிய ஏவுகணைகளின் புதிய அலை தாக்குதல், உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கின்றது. டெல் அபீப் மீது ஈரானிய ஏவுகணைகளின் புதிய அலை தாக்குதல் நடைபெற்று வருகிறதாகவே சொல்லப்படுகிறது. இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக ஈரானிய தொலைக்காட்சி திங்களன்று ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களை நோக்கி 3வது அலை ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டது. இது நடந்து வரும் மோதலின் மிகப்பெரிய அதிகரிப்பை குறித்து காட்டுவதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இஸ்ரேலிய ஊடகங்களின்படி மத்திய இஸ்ரேலின் 6 இடங்களில் ஏவுகணை தாக்குதலில் 2 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்றும் ஒருவர் காயமடைந்தனர் என்றும் சொல்றாங்க. ஆனா 12 காயம் என்று ஈரானுக்குள்ள சொல்றாங்க. டெல் அபீப் நோக்கி ஈரான் ஒரு கொத்து ஏவுகணையை ஏவியது. அதாவது இந்த கிளஸ்டர் கொண்டு தான் அடிக்கிறான். அடி, உங்களுக்கு அந்த ரத்தம் எங்களுக்கு தக்காளியா, உங்களுக்கு தக்காளி எங்களுக்கு ரத்தமா, மாத்தி 2ஐயும் எடுத்துக்கொள்ளும். டெல் அபீப் நோக்கி ஈரான் ஒரு கொத்து ஏவுகணையை ஏவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆரம்ப அறிக்கைகள் பேட்யாமில் ஏவுகணை தரையிறங்குவதை உறுதிப்படுத்தியுள்ளது. அங்கு மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. டெல் அபீப் மீது ஈரானிய ஏவுகணைகளின் புதிய அலை தாக்குதல் உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பது மிகப்பெரிய அச்சத்தின் அலையை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தி இருக்கிறார். ஈரானிய தொலைக்காட்சி அறிவித்த அறிவிப்பின்படியே இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இஸ்ரேலிய ஊடகங்களின்படி இஸ்ரேலில் 6 இடங்கள் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக சொல்றாங்க இஸ்ரேல்காரங்களே. பேட்யாமில ஏவுகணை தரையிறங்க உறுதியா சொல்றாங்க இஸ்ரேல்காரங்க. வடக்கு இஸ்ரேல் மற்றும் காசா சுற்றுப்புறம் உட்பட பல பகுதிகளில் எச்சரிக்கை சைரன்கள் செயல்படுத்தப்பட்டன. ஈரானில் இருந்து ஏவுகணை ஏவுதல்கள் கண்டறியப்பட்டதால் ஹைபா, கலிலி, ஹோலான், கைட்ஸ் மற்றும் காசா சுற்றுப்புறங்களில் சைரன்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஈரானில் இருந்து உருவான ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக சிசரியாவிலும் காசா சுற்றுப்புறத்தில் உள்ள பல சமூகங்களிலும் கிப்புட்ஸ், ப்ரீ, ரீம், ஷுடரோத், நிர்ஆம், எரஸ், கிஷ்ரிம், பெஃபால்சிம், நஹால், ஓஸ், ஹவர், என்ன ஊர் இதெல்லாம், அசா, நிரிம், கஃபர், கௌஃபர், சாத், ஐன், ஹஸ்லோசா, அலுமின், யாத், மோடாச்சாய் வருகுது பாருங்க, நெடிவ், ஹசாரா, அசாரா, ஜிகிம் மற்றும் கர்மியா உள்ளிட்டவற்றிலும் சைரங்கள் எதிரொலித்தன. கிட்டத்தட்ட ஒரு 14 நகரங்களில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஹைபா விரிகுடா பகுதியை குறிவைத்து லெபனானில் இருந்து கூடுதல் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய கமாண்டர். இது பல முனைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்துகிறது. ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இராணுவம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது புதிய ட்ரோன் தாக்குதல்களை அதிகரித்திருப்பதால் இந்த தாக்குதல்கள் பதிவாகி வருகிறது. திங்களாண்டு ஒரு அறிக்கையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது அதன் தரை, வான் மற்றும் கடற்படை படைகள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில மணி நேரங்களில் இராணுவத்தின் அழிவுகரமான ட்ரோன்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் உள்ள ரஹாவம் போர் ஆதரவு பிரிவு மற்றும் அமெரிக்க தளம் உள்ளிட்ட 512 முன்கூட்டிய எச்சரிக்கை ரேடார் நிலையத்தையும் குவைத்தில் உள்ள அல் அதிரி முகாமில் உள்ள அமெரிக்க சட்டசபை மையங்கள் மற்றும் உபகரண கிடங்குகளையும் குறிவைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
பிப்ரவரி 28 அன்று இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா அலி சையத் அலி கமேனி அவர்களின் கொண்டதன் மூலம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தங்கள் குற்றவியல் ஆக்கிரமிப்பை தொடங்கிய நாளிலிருந்து 10வது நாளில் இந்த போர் பதிவுகள் பதிவாகியிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேலிய இலக்குகளை பாரிய அளவில் தாக்கியதாக IRGC ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றதாக இன்றைய திங்கட்கிழமை மாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள பிராந்திய அமெரிக்க தளங்கள் மற்றும் இஸ்ரேலிய தளங்களுக்கு எதிராக IRGC புதிய பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருவதாகவே அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதேவேளை இஸ்ரேல் மீது ஈரான் கொத்தாணி குண்டுகளை மிக அதிகமாக வீசி வருவதால் மிகப்பெரிய சேதங்களை 14 நகரங்களில் ஏற்படுத்தி இருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் உள்ளக செய்திகள் தெரிவிக்கின்றது. Channel 14 இஸ்ராயலும் அந்த செய்தியை வெளியிட்டு வருகின்றார்கள். இன்று திங்கட்கிழமை பெரிய கண்டம் கடக்கும் நாளாக பார்த்தோம் இல்லையா? இன்று நாம் கண்டம் கடந்திருக்கின்றோம். ஞாயிறும் திங்களும் கண்டம் கடக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் தாக்குதல் உத்வேகம் எடுக்கப்படுகின்ற போது அமெரிக்கா ஈரான் மீது ஏற்கனவே கெமிக்கல் குண்டை வீசிட்டான், அணுகுண்டையும் வீசலாம். பார்க்கலாம் எவ்வளவு தூரம் தாக்கு பிடித்து எவ்வளவு தூரம் இந்த மக்களை பாதுகாக்கலாம் என்பதும் ஒரு கேள்விக்குறி. இப்பொழுது காசா போன்று அங்கதானே நாம் பெற்ற இன்பத்தை நீயும் பெற வேண்டாமா மகனே, அதே போன்று காசா போன்று டெல் அபீவ் நகரம் முழுவதும் மாறி வருவதும் ஒரு நல்ல விடயமாகவே பார்க்கப்படுகின்றோம். மக்கள் அழிவை குறைத்து அந்த நகரமும் அழிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் ஆசைப்படுகின்றோம். என்றால் உங்களுக்கு வந்த ரத்தம், உங்களுக்கு வந்த சட்டி, எங்களுக்கு வந்த ரத்தமா அந்த மாதிரி. ஆகையினாலே நான் பெற்ற இன்பத்தை நீயும் அனுபவிக்க வேண்டும் மகனே. ஆகா, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.